ஆன் பண்ணுங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஸ்ப்ளைசிங் ஒர்க். ஆமாம். இப்போ வந்து ஒரு கோர் கட்டாக இருக்குது ஆப்டிக்கல் ஃபைபரில் கேபிள் டிவி. இது இன்டர்நெட்டு, கேபிள் டிவி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நெட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது, கேபிள் டிவி இந்த மாதிரி ஃபைபர் எல்லா வீடுகளுக்கும் இப்போ வந்து ஃபைபர் இன்புட் ஆகிருக்கு. அதனால் ஒரு விழிப்புணர்வுக்காண்டி இந்த வீடியோவை நான் போடுறேன். அது பாருங்கள், ஸ்டிப்பர் க்ளீன் பண்ணிட்டு கோரில் மேலே வந்து ஒரு கலர் கோடிங் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை சீவராக இருப்பாருங்க ஸ்டிப்பர், அது பேர். அது பாருங்க, ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால்னு பேர். அதை நான் நினச்சிட்டு அதை துடைச்சிட்டு இது வந்து க்ளீவர். இது வந்து எப்படின்னா ஒரு கோட்டட் பிட்டு. இது வந்து 90 டிகிரியில் அந்த கண்ணாடி ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபருக்கு எவ்வளோ கண்ணாடின்னு சொல்லுவாங்க, ஃபைபர் மெட்டீரியல். அது வந்து கட் பண்ணி 90 டிகிரியில் கட் பண்ணிவிட்டு அந்த மிஷினுக்குள்ளே வச்சா அந்த மிஷின் வந்து அதை வெல்டு, அதாவது ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணிடும். அதை சீவராக இருப்பாருங்க. அதான் மேலே இருக்கிற அது வந்து ஒரு கோட்டிங், கிளாண்டு கலர் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த இவர் தான் ஸ்ப்ளைசர். நீங்கள் நிமிந்து பாருங்க லைட்டாக. ரைட். அதனால் அடிக்கடி நான் இந்த வீடியோ ஆப்டிக்கல் ஃபைபர் என்ன எல்லா பேரும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அதனால் அதுக்குரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நெட்டோ கேபிள் டிவியோ ஸ்பீடு குறையாமல் இருக்கும். அங்கிட்ட எடுப்போமா? அதை நான் திருப்புறீங்களா? திருப்பிட்டு எடுங்க. திருப்பிங்க, அப்படியே திருப்புங்க லைட்டாக. போதும். இதில் இருக்க எது லாஸ்ட்னா எடுத்து கட் பண்ணி அடிங்க. கட் பண்ண தேவை. இது கொஞ்சம் விரட்டி இது எடுத்துட்டு விரட்டி வைங்க நல்லா. அப்படி வைங்க. இது அப்படி காட்டுது இந்த மிஷினை. ஆமாம், நான் பலமுறை ட்ரை பண்ணிட்டேன். அதை நீ கொஞ்சம் நீளம் கூட விட்டணும். அது அந்த மிஷினில் கரெக்டாக இது ஆகுது. நான் இப்போ யூஸ் பண்ண முடியல. சாதா மிஷின்களில் அடிக்கும். இது வந்து ரொம்ப நாள் இந்த கலர் பற்றி அடிக்குது. அடிக்காது, அடிச்சிடும். ஆனால் நாங்கள் கரெக்டாக பிறகு அதை விட்டுறது, யூஸ் பண்ணாமல் பொறுமையாக யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி எலக்ட்ரோல் இருக்குல்ல, அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ரொம்ப அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வந்து இங்கே இருங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னு அர்த்தம். இந்த சைடு கோர் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். வந்தால் தான் அந்த ரப்பர் அந்த இது இருக்குல்ல, ஸ்லீவ், ஒயிட் ஸ்லீவ். அதனால் என்ன செய்யணும், இப்படி தூக்கி நிமிர்ந்துக்கிட்டுச்சுன்னா அது வந்து டிகிரி கிடைக்காது, நேர் கிடைக்காதுன்னும் போது ஜாயிண்ட் அடிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அந்த சைடு அந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் காண்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இழுத்துரும். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூட வச்சு கட் பண்ணுங்களேன், இழுத்துரும். இது கரெக்டாக இருக்குண்ணே. இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. இது மஞ்சள் எல்லோ காமிக்குது, கிளியராக காமிச்சு. வீடியோ போயிடலாம். இல்லை, வேணாம் இருக்கட்டும், அடிங்க. லாஸ்ட் தாங்க சொல்லுதான், அடிச்சிருச்சு இல்லை, லாஸ்ட்டும் காமிக்கணும். அது வேணாம், அவன் பரவாயில்ல. ஒரு 100 டைம் அதான் நம்ம 0 டிபி பார்த்து அடிச்சுட்டுறது. சரி, அப்படியே தூங்க மேலே. இப்போ வந்து இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அதை எடுத்துட்டார். ஜாயிண்ட் ஆயிடுச்சு பாருங்கள், ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு சிங்க் டியூப்னு பேர். அது வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு, அந்த இடம் வந்து வீக்காக இருக்கும், உடஞ்சிரும்ன்றதுக்காண்டி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை ஹீட் பண்ணால் அப்படியே வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும், ஃபால்ட் வராமல். இல்லைன்னா கொஞ்ச நாள் அந்த இடத்துல கிராக் ஆகிரும். எலும்பு மாதிரி தான் அது. எலும்புக்கு ஒரு கம்பு வச்சு கட்டுற மாதிரி ஜிங்க் டியூப் அப்படின்னு நம்ம
அதை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது அது வந்து உடையாமல் இருக்கும் லைஃபுக்கு. எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளோசர் பாக்ஸில் சுற்றி வச்சுக்கணும். அதை அந்த சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி சுற்றி வைக்கணும். சுற்றி வச்சிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டாரு. இந்த பாருங்கள் க்ளீனாக இருக்குது. ரைட்டு, சுற்றி வச்சுருங்க. அடுத்தடுத்து வந்து ஆப்டிக்கல் ஃபைபரை பற்றி இதில் நான் வீடியோஸ் நிறையா போடுவேன். அதாவது வீடுகளில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நெட்டு வந்து ஸ்லோவாக ஏன் ஆகுது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் இதை பாருங்கள். எல்லா வீடுகளுக்கும் யூஸ் ஆகும். ஆஃபீஸு, வீடுகள், நெட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். ஏன்னா வெளியில் நாங்கள்லாம் அந்த வேலை பார்க்குறவங்கள வச்சு வேலை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிற வயர்களில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அந்த பேட்ச் கார்டு அந்த எக்யூப்மெண்ட்டில் நம்ம சொருகும்போது என்னென்ன பிரச்சனை வரும், பெண்ட் ஆகிறது, அதை பற்றி. இது என்ன சோர்ஸ், லைட்டிங் சோர்ஸில் ஒர்க் பண்ணுறது, இது பெண்ட் பண்ணால் ஸ்லோவாகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக சொல்லுவேன். நீங்கள் அடிக்கடி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தேவைன்னா அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.